வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ சூப்பரான ரோட்டு கடை பட்டாணி மசாலா வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இனிமேல் இது போல் பட்டாணி மசாலா பானிபூரிக்காக கடைக்கு போகாதீங்க, வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன், தண்ணியோட கழுவி. நீங்கள் வேணும்னா காஞ்ச பட்டாணி காலையிலே ஊற வச்சு ஈவினிங் அதை இது போல் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 3 to 4 விசில் விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 3 to 4 விசில் விட்டுக்க போகிறேன். அது விசில் வரத்துக்குள்ளே இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே பச்சையாக நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பல் பூண்டு, 3 பல் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா மேண்டிட்ரிங்க, அப்போ தான் ரோட்டு கடை ஸ்டைல் வரும். நீங்கள் ஒரு பச்சை மிளகா சேர்க்கலனாலும் அரை பச்சை மிளகாவாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நம்ம பட்டாணி விசில் வந்து ஆறிடுச்சு, எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம வடித்து எடுத்துருவோம். எடுத்துட்டு பட்டாணி மட்டும் வச்சுருக்கோம். தண்ணியை ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தண்ணியை ஊற்றிடாதீங்க. இந்த பக்கம் ஸ்மாஷர் வச்சு நம்ம இந்த பட்டாணியை 1-2 அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க, ரொம்பவும் மசிச்சிடாதீங்க. பாருங்கள், இது போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் லைட்டாக ஒரு ஸ்பூன் விட்டு கடுகு சீரகம் சேர்த்து கருவேப்பிலையை லைட்டாக தூவி லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இது பச்சையாக இருக்கனால இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெயில் லைட்டாக பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். போனோன்னே நம்ம அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அங்கேயே ஒரு பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சிருக்கோம், அதனால் காரம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது காரம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். நான் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது அப்போ ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களால் சாப்பிட முடியாது. தண்ணி சுண்டுற வரைக்கும் லைட்டாக ஊற்றி விட்டு வெயிட் பண்ணுங்கள். அது கூட இப்போ நம்ம மீதி வச்சுருக்க பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி நல்லா சுண்டட்டும். இப்போ நல்லா கொதிக்க வைங்க, பச்சை ஸ்மெல் போய் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக வரட்டும். பாருங்கள், நல்ல ஓரளவு இனிமே தாங்க மெயின் பிக்சரே. இப்போ இதில் நம்ம மேலே லைட்டாக வெங்காயத்தை தூவி அது கூட துருவி வச்ச கேரட்டையும் தூவி கொத்தமல்லி தலையும் தூவி சாப்பிடும்போது தாங்க அந்த கடை டேஸ்ட்டு வேறு லெவலில் வருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூரி கூட இதுக்கு மேலே உடச்சி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.